அலுமினியம் பாத்திரம். அலுமினியம் பாத்திரத்தில் தேங்காய் பால் ஊற்ற கூட கரண்ட் தேங்காய் பால் லைட்டை ஒன் பண்ணி உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நோட்ஸின் அடிப்படையிலே நாங்கள் இன்று பார்க்க இருப்பது புவி அதிர்வு தொடர்பான விஷயம். புவி அதிர்வு என்பது அதாவது அகவிசை தொழிற்பாட்டினால் புவி தகட்டில் இரண்டாம் நிலை நில உருவங்களை உருவாக்கும் வலிமையான செயற்பாடாக இது காணப்படும். வலிமையான ஒரு செயற்பாடாக இது காணப்படும். அந்த அடிப்படையிலே புவி தொழிற்பாடுகளுள் தயவு செய்து நீங்க டிஸ்பிளேல நீங்க வரைய வேணாம். ஐஷா நஃப்லா வந்து டிஸ்பிளேல வரைகிறீங்க, நீங்க தயவு செஞ்சு வரைய வேணாம். ரைட், இதுல பாருங்க, அகவிசை தொழிற்பாடுகள் புவித்தகட்டில் இரண்டாம் நிலை நில உருவங்களை உருவாக்கும் வலிமையான செயற்பாடாகத்தான் இந்த புவி அதிர்வு காணப்படுகிறது. அதாவது புவி அதிர்வு எவ்வாறு உருவாகிறது என்பதை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது புவியினுடைய உட்பகுதியிலே இடம்பெறுகின்ற கிளர் மின்வீழ்ச்சி, கிளர் மின்வீழ்ச்சி என்று சொல்ல மேற்காவுகை சுற்றோட்டம், மேற்காவுகை சுற்றோட்டம் கிளர் மின்வீழ்ச்சி என்று சொல்வோம். அந்த கிளர் மின்வீழ்ச்சி புவி வெப்பம், புவியினுள்ளே காணப்படுகின்ற வெப்பம், எரிவடையும் கனியங்களிலிருந்து வெளியாகும் சக்தி என்பவற்றால் புவி ஓட்டில் உருவாகும் அசைவு புவி அதிர்வு எனப்படும். அப்ப புவி ஓட்டினுடைய அசைவைத்தான் இங்கே புவி அதிர்வு என்று அழைக்கப்படுகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதற்கு முதல் படித்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். புவியினுடைய தகட்டோட்டினுடைய அசைவை நாங்கள் மூன்றாக பார்க்கிறோம்: ஒருங்குதல், விலகுதல், நிலை மாறுதல். அப்போ ஒருங்குதல், விலகுதல், நிலை மாறுதல் என்று செல்லக்கூடிய இந்த மூன்று வகையான முறைகளில் 7 பிரதான தகட்டோடுகளும் 5 சிறிய தகட்டோடுகளும் அசைகிறது. இந்த மூன்று முறைகள் அசைகிறது. இந்த மூன்று முறைகளிலும் அசைய வைப்பது எது என்று சொன்னால் இந்த கிளர் மின்வீச்சு கொண்டு வருமா, கிளர் மின்வீச்சு, புவியினுடைய வெப்பம், எரிவடையும் கனியங்களிலிருந்து வெளியாகும் சக்தி. இந்த மூன்று காரணியும் தான் அந்த ஓட்டினை அசைய செய்கிறது. இதோடு சேர்த்து இன்னும் சில காரணி சொல்லப்படுகிறது. அந்த அதிகரித்த வெப்பம், அதிகரித்த அடர்த்தி, அமுக்கம், இதுவும் சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறான காரணிகளால் தான் அந்த தகட்டோடுகள் இயங்குகிறது. அப்ப அந்த தகட்டோடு புவியினுடைய ஓட்டில் உருவாகும் அசைவு, அந்த அசைவைத்தான், அந்த நகர்வைத்தான் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி அதிர்வு எனப்படுகிறது. எனவே நன்றா விளைக்கணும், புவி அதிர்வு என்று சொல்றது இங்க நீங்க நிலநடுக்கத்தை நீங்கள் இங்கே யோசிக்க கூடாது. சிலர் வந்து நிலநடுக்கம் என்று சொல்லுவாங்க. நிலநடுக்கம் அல்ல, புவி அதிர்வுங்கிறது இங்கே புவி தகட்டோடுகளுடைய அசைவை சொல்கிறது. அந்த அசைவு, அந்த மூன்று வகையான அசைவுகள், ஒருங்குதல், விலகுதல், நிலை மாறுதல், அந்த மூன்று வகையான அசைவுகளையும் தான் இங்கே புவி அதிர்வு என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில நாங்கள் அந்த அசைவை நாங்கள் 2 வகைப்படுத்துகிறோம். புவியினுடைய அசைவை இயக்குகின்ற அந்த விசைகள் வந்து 2 வகையான விசைகள் காணப்படுகின்றது. ஒன்று செங்குத்து விசை, அடுத்தது வந்து கிடையான விசை. அதாவது கண்டவாக்க விசை, மலையாக்க விசை என்று சொல்லப்படுகிறது. செங்குத்து விசை, கிடையான விசை எவ்வாறு காணப்படும் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நீங்க போர்டை பார்த்துக் கொள்ளுங்கள்.
புவியினுடைய உட்பகுதியை நாங்கள் எடுத்தால் புவியினுடைய உட்பகுதியை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இதுதான் நாங்கள் ஓடு என்று சொல்வோம். இந்த ஓடு பிரதான 7 ஓடுகளாகவும் 5 சிறிய ஓடுகளாகவும் உடைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் இதற்கு முதல் பார்த்திருக்கிறோம். இந்த ஓடுகள் 7 பிரதான ஓடுகளும் 5 சிறிய ஓடுகளும் 3 முறைகளில் அசைகிறது. அந்த அசைவைத்தான் நாங்கள் புவி அசைவு அல்லது புவி அதிர்வு என்று சொல்கிறோம். இந்த புவி அசைவு அல்லது புவி அதிர்வை ஏற்படுத்துகின்ற காரணிகளிலே ஒன்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று கிளர் மின்வீச்சு மேற்காவுகை சுற்றோட்டம். கிளர் மின்வீச்சு மேற்காவுகை சுற்றோட்டம் என்பது அதிகரித்த வெப்பத்தின் காரணமாக புவியினுடைய மைய பகுதியிலிருந்து புவியினுடைய உட்பகுதியில் காணப்படும் மைய பகுதியிலிருந்து மேலிருந்து இவ்வாறு குத்தாக அசைந்து பின்னர் கிடையாக அசைந்து பின்னர் கீழ் நோக்கி செல்லும் அந்த வகையைத்தான் நாங்கள் கிளர் மின் வீழ்ச்சி என்று சொல்கிறோம். அதாவது புவியினுடைய மைய பகுதியிலே காணப்படக்கூடிய மக்மா பாறை குழம்பு அதிகரித்த வெப்பத்தின் காரணமாக மேல் நோக்கி குத்தாக தள்ளப்பட்டு இவ்வாறு கிடையாக பிரியும். குத்தாக தள்ளப்பட்டு கிடையாக பிரிவதனால் இந்த தகடுகள் அசைகின்றன. இந்த தகடுகள் அசைவதனைத்தான் நாங்கள் புவி அசைவு என்று சொல்கிறோம். இவ்வாறு மேலும் கீழுமாக அசைவதை குறிப்பாக நாங்கள் சொல்லுகின்ற பேர்தான் கிளர் மின்வீச்சு என்று சொல்வோம். இதற்கான வீடியோ நான் போன கிளாஸ்ல நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருந்தேன். இதை நாங்கள் கிளர் மின்வீச்சு என்று சொல்கிறோம். இந்த கிளர் மின்வீச்சு ஒரு காரணம். இந்த கிளர் மின்வீச்சு மேற்காவுகை சுற்றோட்டம் என்று அழைக்கப்படும். கிளர் மின்வீச்சு மேற்காவுகை சுற்றோட்டம் என்று அழைக்கப்படும். இரண்டாவது அதிகரித்த வெப்பம் அதாவது புவியினுடைய உட்பகுதி செல்ல செல்ல அதிகரித்த வெப்பம் காணப்படும். அதன் பிறகு கனியங்களிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற சக்தி. புவியுடைய உட்பகுதியில் காணப்படுகின்ற கனிப்பொருட்கள் இருக்குத்தானே, ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு வகையான கனிப்பொருட்கள் இருக்கு. உதாரணமாக ஓட்டிலே காணப்படக்கூடிய கனிப்பொருட்களாக சிலிக்கா, மெக்னீசியம், அலுமினியம் காணப்படுகிறது. அதே போன்று உட்பகுதியில காணப்படக்கூடிய மூடி, மையம் போன்ற பகுதிகளிலே இரும்பு, அதே போன்று மெக்னீசியம், அதே போன்று ஒலிவைன், இது போன்ற பல்வேறு கனிப்பொருட்கள் இருக்கு. அந்த கனிப்பொருட்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற சக்தியும் இந்த ஓட்டு பகுதி இயங்குவதற்கான பிரதான காரணியாக காணப்படுகிறது. எனவே இந்த அசைவை இயக்குகின்ற இந்த சக்தி மேற்காவுகை சுற்றோட்டம் போன்ற சக்தியில் இயங்குறதுக்கு 2 விசைகள் தொழிற்படுகிறது. ஒன்று குத்தான விசை, அடுத்தது கிடையான விசை. குத்தான விசையை பொறுத்த வரைக்கும் புவியினுடைய உட்பகுதியிலிருந்து இவ்வாறு குத்தாக இயங்குகின்ற விசையைத்தான் நாங்கள் குத்தான விசை என்று சொல்வோம். குத்தாக இயங்கி பின்னர் அது கிடையாக இவ்வாறு புவியோட்டின் வழியாக இயங்கும். புவியோட்டின் வழியாக இவ்வாறு கிடையாக இயங்குவதனால் அதை நாங்கள் கிடையான விசை என்று சொல்வோம். எனவே குத்தாக பயணித்து புவியினுடைய ஓட்டு பகுதியில் அது கிடையாக பயணிக்கும். அவ்வாறான விசையை ஏற்படுத்துவதற்கான காரணிகள்ல ஒன்றாகத்தான் இந்த கிளர் மின்வீச்சு மேற்காவுகை சுற்றோட்டம், அதிகரித்த வெப்பம், கனியங்களிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற சக்தி காணப்படுகிறது. அந்த அடிப்படையில 2 வகையான விசைகள் தொழிற்படுகின்றன. ஒன்று குத்தான விசை, அடுத்து கிடையான விசை. இதிலே குறிப்பாக அகவிசை நில உருவங்களை தோற்றுவிக்கின்ற விசையாக கிடையான விசை காணப்படுகிறது. கிடையான விசை காணப்படுகிறது. கிடையான விசை புவியினுடைய ஓட்டு பகுதியில் இவ்வாறு கிடையாக இயங்கி செல்லுகின்ற விசையாக இருக்கும். குத்தான விசை புவியினுடைய மைய பகுதியிலிருந்து புவியினுடைய ஓட்டு பகுதியை நோக்கி குத்தாக இயங்குகின்ற விசையாக இருக்கும். இது குத்தான விசை என்று சொல்வோம். குத்தான விசை என்று சொல்லி அழைக்கப்படும். இது மேற்காவுகை சுற்றோட்டம்.
சுற்றோட்டம். இந்த மேற்காவுகை சுற்றோட்டத்தை நாங்கள் கிளர் மின் வீழ்ச்சி என்று சொல்கிறோம். ஏன் கிளர் மின் வீழ்ச்சி என்று சொல்கிறோம் என்று சொன்னால், மேலும் கீழுமாக மக்மா பாறை குழம்பு அசைகின்ற பொழுது அங்கே குறிப்பாக ஒரு மின் உருவாகிறது. நிலத்தினுடைய நாங்கள் அந்த அதாவது நாங்க ஏர்த் கரண்ட் என்று சொல்லுவோம். சரியா? புவியினுடைய உட்பகுதியிலே ஒரு வகையான மின்சாரம் உருவாகிறது. அந்த மின்சாரத்தை நாங்கள் கிளர் மின் வீழ்ச்சி என்று சொல்கிறோம். அப்ப இவ்வாறான அந்த அசைவின் காரணமாகத்தான் அந்த மின்வீச்சு உருவாகிறது. எனவே மேற்காவுகை சுற்றோட்டம் கிளர் மின்வீச்சு இவ்வாறு காணப்படும். அதே போன்று வெப்பம், அதிகரித்த கணியங்களிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற சக்தி, இது போன்ற காரணிகளால் புவி தகட்டு அசைகிறது. இந்த புவி தகட்டு அசைவைத்தான் நாங்கள் புவி அதிர்வு என்று சொல்கிறோம். அந்த புவி அதிர்வு அல்லது அசைவுக்கு 2 விசைகள் தொழிற்படுகிறது. அந்த 2 விசைகளும் தான் குத்தான விசை, கிடையான விசை என்று சொல்கிறோம். இதிலே கிடையான விசை தொடர்பாகத்தான் நாங்கள் மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். கிடையான விசை எவ்வாறு தொழிற்படுகிறது, அகவிசை தொழிற்பாட்டுக்கு நில உருவங்களை தோற்றுவிப்பதில் கிடையான விசை எவ்வாறு பங்களிப்பு செய்கிறது என்பதை தான் நாங்கள் இதிலே குறிப்பாக பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நோட்ஸ் பகுதியை நாங்கள் நன்றாக பார்ப்போமாக இருந்தால், அந்த அடிப்படையில் பாருங்கள், குத்தான விசை, கிடையான விசை என்று 2 விசைகள் காணப்படுகின்றன. இப்பொழுது நாங்கள் அவை செயற்படும் விதத்துக்கு ஏற்ப 2 வகைப்படும். அப்ப நாங்கள் அந்த விசைகள் செயற்படுவதற்கு ஏற்ப அந்த விசையை நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கிறோம். அதிலே அமுக்க விசை, இழு விசை என்று தரப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்கள், அந்த விசைகள் என்று செல்லும் பொழுது குறிப்பாக கிடையான விசையைத்தான் நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். கிடையான விசை 2 வகைப்படும். ஒன்று அமுக்க விசை, அடுத்து இழு விசை. அப்ப புவியினுடைய ஓட்டு பகுதியிலே கிடையாக இயங்குகின்ற விசை 2 விசைகளாக மாறும். ஒன்று அமுக்கி தள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது இழுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அமுக்க விசை, இழு விசை என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால், இதிலே பாருங்கள், புவியினுடைய ஓட்டு பகுதியிலே இவ்வாறு கிடையாக இயங்குகின்ற விசையைத்தான் நாங்கள் கிடையான விசை என்று சொல்கிறோம். அப்ப நாங்கள் குறிப்பாக அகவிசையை நாங்கள் குறிப்பாக அகவிசையில் 2 வகையான விசைகள் தொழிற்படுகிறது. ஒன்று குத்தான விசை, அடுத்தது கிடையான விசை. கிடையான விசை தான் நாங்கள் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று அமுக்க விசை, அடுத்தது இழு விசை. கிடையான விசை தான் 2ஆக பிரிக்கப்பட்டு அமுக்க விசை, இழு விசை என்று சொல்லி. எனவே அமுக்க விசை என்று சொல்வது இந்த ஓட்டு பகுதி இருக்குதானே, இந்த ஓட்டு பகுதி ஒன்றை ஒன்று நோக்கி அமுக்கி தள்ளப்படுகின்ற செயற்பாடாக இருக்கும். இழு விசை என்று சொல்வது ஒன்றை விட்டு ஒன்று இழுக்கக்கூடிய செயற்பாடாக இருக்கும். எனவே இந்த ஓட்டு பகுதியிலே பிரதான 7 தகடுகளும் 5 சிறிய தகடுகளும் எவ்வாறு அமுக்கி தள்ளப்படுகிறது, எவ்வாறு இழுக்கப்படுகிறது என்பதை தான் நாங்கள் இந்த யூனிட்லே பார்க்க இருக்கிறோம். மிக விரிவாக ஒவ்வொரு நில உருவமாக பார்க்க இருக்கிறோம். அமுக்கத்தின் காரணமாக உருவாகக்கூடிய நில உருவங்கள் என்ன, இழுவிசை காரணமாக உருவாகக்கூடிய நில உருவங்கள் என்ன என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த 2ஆம் வகை நில உருவங்களாக அகவிசை நில உருவங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த போர்டில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க.
இப்ப நாங்க முதலாவது பார்க்க இருப்பது வந்து அமுக்க விசை செயற்பாடு தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இத பாருங்க, அமுக்க விசை என்பது இருபுறத்திலும் இருந்து வரும் விசை தொழிற்பாடுகள் காரணமாக ஏற்படும் அமுக்கமாகும். ரெண்டு பக்கமும் அமுக்கி தள்ளப்படும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு செயற்பாடு இந்த அமுக்க விசை செயற்பாடாக இருக்கும். அவ்வாறு அமுக்கி தள்ளப்படும் பொழுது உருவாகக்கூடிய இரண்டாம் வகை நில உருவமாக மலைகள் உருவாகின்றன. அப்ப மலைகள் வந்து இங்கே குறிப்பாக இரண்டாம் வகை நில உருவமாக இருக்கிறது. அகவிசை தொழிற்பாட்டின் காரணமாக உருவாகக்கூடிய நில உருவம். அந்த அடிப்படையிலே வந்து உலகத்திலே வந்து மடிப்பு மலைகள் நாங்கள் உதாரணமாக சொல்கிறோம். உதாரணமாக இமயமலை, ரொக்கி மலை, அல்ப்ஸ், அந்திஸ் மலை எல்லாம் இங்கே குறிப்பாக அமுக்க விசையினால் உருவாகிய மலைகளாக காணப்படுகின்றன. அவ்வாறு உருவாகிய அமுக்க விசை காரணமாக உருவாகிய மடிப்பு மலைகளிலே கிட்டத்தட்ட 8 வகையான மடிப்பு மலைகள் இங்கே வகைப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் உதாரணமாக முதலாவதாக நாங்கள் சமச்சீர் மடிப்பு மலை தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். சமச்சீர் மடிப்பு மலை இவ்வாறு இருக்கும். சமச்சீர் மடிப்பு மலை இவ்வாறு இருக்கும். இதிலே வந்து ஒவ்வொரு நில உருவத்துக்கும் படம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் நோட்ஸ் எழுதுவதற்குரிய அந்த இடம் விடப்படவில்லை. நான் வந்து ஒவ்வொரு நில உருவமாக இங்கே விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்தியதன் பின்னர் அதற்குரிய ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்டு அதற்குரிய நோட்ஸை நீங்கள் டியூப்ல அல்லது வேறொரு பேப்பர்ல எழுதி டியூப்ல சேர்த்து நீங்க ஸ்டெப்ல பண்ணி கொள்ளுங்க. ரெக்கார்டிங்ல நான் சொல்ற விஷயங்களை நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன். அதை வைத்து நீங்கள் நோட்ஸை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் முதலாவது வந்து சமச்சீர் மடிப்பு மலை தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். சமச்சீர் மடிப்பு மலைக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். நோட்ஸ் பகுதியையும் உங்களுக்கு வாசிப்பேன். அதை வாசித்ததன் பிறகு நீங்க ரெக்கார்டிங்கை கேட்டு இதுக்கு பக்கத்திலே நீங்கள் இன்னைக்கு நோட்ஸ் எழுதலாம். அல்லது நீங்கள் வேறொரு பேப்பர்ல போதாவிட்டால் வேறொரு பேப்பர்ல எழுதி நீங்கள் ஸ்டெப்ல பண்ணி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நில உருவத்துக்கும் அவ்வாறு நோட்ஸ் சொல்லப்படும். எனவே நோட்ஸை நீங்கள் சிறப்பான முறைக்கு நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் இந்த நோட்ஸ் உங்களுக்கு மிகவும் போதுமானதாக இருக்கும். இப்பொழுது சமச்சீர் மடிப்பு எவ்வாறு தோன்றுகிறது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இப்ப இதுல நீங்க அவதானித்து பாருங்கள். சமச்சீர் மலை எவ்வாறு தோன்றுகிறது சொன்னால் இவ்வாறு கிடையாக காணப்படும் பாறைப்படையில் இரு பக்கமும் அமுக்க விசை செலுத்தப்படும் போது அமுக்க விசை இவ்வாறு இரண்டு பக்கமும் செலுத்தப்படும் பொழுது கிடையாக காணப்படுகின்ற பாறைப்படை, அதாவது தகட்டோடு, அது பசிபிக் தகடாகவோ அல்லது கண்ட தகடாக என்ன ஒரு தகட்டோடாகவும் காணப்படலாம். அந்த பிரதான வகடு வகையிலே எதுவாகவும் காணப்பட முடியும். அப்ப கிடையாக காணப்படுகின்ற அந்த தகட்டோடிலே பாறைப்படையிலே இரு வகையான ரெண்டு பக்கமும் அமுக்க விசை செலுத்தப்படும் பொழுது அமுக்க விசை செலுத்தப்படும் பொழுது குறிப்பாக கிடையாக காணப்படுகின்ற இந்த பாறைப்படை மேல் நோக்கி மடியும், மேல் நோக்கி மடிதலுக்குட்படும். இவ்வாறு மேல் நோக்கி மடியும். இவ்வாறு மேல் நோக்கி மடிகின்ற அந்த வடிவம் சமச்சீர் தன்மையுடையதாக காணப்படுமானால்,
இவ்வாறு சமச்சீர் அச்சு இவ்வாறு குத்தான தன்மையுடையதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரு பக்கமும் அன்னளவாக சமச்சீர் தன்மையுடையதாக காணப்படுமானால் அதனை நாங்கள் சமச்சீர் மடிப்பு மலை என்று அழைப்போம். அப்ப சமச்சீர் தன்மையை ஏற்படுத்துவதாக இருந்தால் இரு பக்கமும் சமச்சீர் தன்மையுடையதாக ஒரே அளவானதாக வரணுமாக இருந்தால் இங்கே செலுத்தக்கூடிய அமுக்கமும் சமனானதாக இருக்க வேண்டும். அப்ப இரு பக்கமும் செலுத்தப்படுகின்ற அமுக்கம் சமமாக காணப்படும் பொழுது ஒரே அளவாக காணப்படும் பொழுது இந்த கிடையாக காணப்படுகின்ற பாறைப்படை மேல் நோக்கி சிறப்பாக சமச்சீரான முறையிலே மடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் சமச்சீர் மடிப்பு மலை என்று சொல்வோம். அப்ப நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும். உங்களுக்கு நீங்க ரெக்கார்டிங் இப்ப நீங்க நோட்ஸ் எழுத வேணும். அதுக்காக நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்க கேட்டுதான் நீங்க நோட்ஸ் எழுத வேணும். கிடையாக காணப்படுகின்ற பாறைப்படையில் இரு பக்கமும் சமமாக அமுக்கம் செலுத்தப்படும் போது குறித்த இடத்தில் பாறைப்படையானது மேல் நோக்கி சமச்சீரான முறையில் மடிவதனால் சமச்சீர் மடிப்பு மலை தோற்றம் பெறுகிறது என்பதை நீங்கள் இங்கே குறிப்பாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நீங்கள் இந்த படத்தை நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது இது சமச்சீர் தன்மையுடையதாக காணப்படும். உங்களுக்கு நோட்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய வடிவம் உங்களுக்கு இங்கே வரையப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நீங்கள் சமச்சீர் மடிப்பு மலைக்கு நீங்கள் இவ்வாறு நீங்கள் விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது விஷயத்துக்கு பார்ப்போம். சமச்சீர் அற்ற மடிப்பு தொடர்பாக பார்ப்போம். சமச்சீர் அற்ற மடிப்பு நீங்கள் பார்ப்பீராக இருந்தால் இவ்வாறு சமச்சீர் தன்மை ஒரு பக்கம் சாய்வுற்று காணப்படக்கூடியதாக இருக்கும். இதுல பார்த்தா இங்க பாருங்க, இதுல இப்படி இவ்வாறு சாய்வுற்று காணப்படுது. சமச்சீர் அச்சை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே சாய்வான தன்மையோடதான் இருக்குது. இங்க பாருங்க, சாய்வுற்ற தன்மையில இருக்குது. சரியா? ஆனா நீங்க இந்த தன்மைய இங்க பார்க்க முடியாது. அவ்வாறு இதுல நீங்க பார்த்தா சாய்வு தன்மை இப்படி இருக்காது. இதுல சாய்வு இவ்வாறு இருக்கும். இவ்வாறான தன்மை உடையதாக சாய்வு தன்மை இருக்கும். இப்படி இருக்கும் சாய்வு தன்மை, குத்தாக இருக்கும். சரியா? ஆனா இங்கே அந்த தன்மையை பார்க்க முடியாது. இங்கே இவ்வாறு இருக்கும். சாய்வு இவ்வாறான ஒரு தன்மையுடையதாக காணப்படும். இப்படி சாய்வு காணப்படுவதாக இருந்தால் இதுல பாருங்கள், இதுல ஒரு சமச்சீர் தன்மை ஒன்று கிடையாது. சமச்சீர் அச்சு குத்தாக இருக்கும். இவ்வாறு ரெண்டு பக்கமும் சமச்சீர் தன்மையுடையதாக இருக்கும். அதற்கு காரணம் குறிப்பாக இரு பக்கமும் சமமான அமுக்கம் செலுத்தப்படுகின்ற பொழுது இவ்வாறு சமச்சீர் தன்மை ஏற்படும். இதனுடைய உண்மையான ஒரு நேச்சுரல் படம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்த்தால் இங்கே இந்த நேச்சுரல் படத்தை நீங்க பார்க்கிறீங்க, இதோட சமச்சீர் தன்மையுடையதாக இங்கே காணப்பட முடியாது. இந்த பக்கம் சாய்ந்து இருக்குது, இந்த பக்கம் கூடுதலாக அமைக்க தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே சமச்சீர் அச்சு சாய்ந்து காணப்படுகின்ற ஒரு முறைமையை நாங்கள் இங்கே சமச்சீர் அற்ற தன்மையை காட்டுகிறது. இப்ப அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சமச்சீர் அற்றது
கிடையாக காணப்படுகின்ற பாறைப்படையில் இரு பக்கமும் சமமற்ற முறையில் அமுக்கம் செலுத்தப்படும் பொழுது குறித்த பாறைப்படையானது மேல் நோக்கி மடிதலுக்கு உட்படும். இம்மடிதல் சமச்சீரற்ற முறையில் காணப்படுமாயின் இது சமச்சீரற்ற மடிப்பு மலை என அழைக்கப்படும். அதாவது சமச்சீர் அச்சானது ஒரு பக்கம் சாய்ந்து காணப்படும். இங்க பாருங்க, இப்படித்தான் அதனுடைய தோற்றம் வரும். இவ்வாறுதான் அதனுடைய தோற்றம் காணப்படும். இப்ப பாருங்க, இது ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். ஒன்று ரெண்டு பக்கமும் குத்துச்சாய்வாக காணப்படலாம், அல்லது ரெண்டு பக்கமும் வெண்சாய்வாக காணப்படலாம். ஆனால் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் வெண்சாய்வாக இருக்கும், மற்ற பக்கம் குத்துச்சாய்வாக இருக்கும். இது சமச்சீரற்ற தன்மை அல்ல. அப்ப நாங்க இதுக்கு எவ்வாறு விளக்கம் பெற்றுக் கொள்வோம் என்று சொன்னால், கிடையாக காணப்படுகின்ற பாறைப்படையில் இரு பக்கமும் அமுக்க விசையானது சமமற்ற முறையில், அதாவது ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் குறைவாகவும் அமுக்கம் செலுத்தப்படும் பொழுது பாறைப்படையானது மேல் நோக்கி தள்ளப்பட்டு ஒரு பக்கம் சரிந்து காணப்படும், ஒரு பக்கம் சரிந்து மடிந்து காணப்படும். அவ்வாறு சரிந்து மடியும் பொழுது அதனை சமச்சீரற்ற மடிப்பு மலை என்று அழைக்கப்படும். இந்த சமச்சீரற்ற மடிப்பு மலையை நாங்கள் அவதானிக்கும் பொழுது சமச்சீர் அச்சானது ஒரு பக்கம் சரிந்து காணப்படும். இதனை நாங்கள் சமச்சீரற்ற மடிப்பு மலை என அழைப்போம். ஒரு பக்கம் மென்சாய்வாக இன்னொரு பக்கம் குத்துச்சாய்வாகவும் காணப்படும் என்று நாங்கள் இதற்கு விளக்கம் சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலே நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நோட்ஸ் அடிப்படையில நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு நாங்கள் அதனை சொல்ல முடியும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சமச்சீர் கிடையா காணப்படுகின்ற பாறைப்படையில் அமுக்க விசை செலுத்தப்படும் பொழுது சமச்சீரற்ற மடிப்பு மலை உருவாவது போன்று சமச்சீரான மடிப்பு மலையில் மேலும் அமுக்க விசை தள்ளப்படுமாக இருந்தால் அந்த நேரமும் அமுக்க விசை சமச்சீரற்ற மடிப்பு மலை உருவாகிறது. அப்ப அதாவது நீங்கள் அவதானிச்சு கொள்ளுங்க, என்னன்னு சொன்னா இதுல இங்க பாருங்க, கிடையா காணப்படுகின்ற பாறைப்படையில ரெண்டு பக்கமும் சமமான முறையில் அமுக்கம் செலுத்தப்படும் பொழுதுதான் சமச்சீர் மடிப்பு மலை தோற்றம் பெறுகிறது. சமச்சீர் மடிப்பு மலை தோற்றம் பெறுகிறது. அதே போன்று கிடையா காணப்படுகின்ற பாறைப்படையில் ஒரு பக்கம் அதிகரித்த அமுக்கமும் இன்னொரு பக்கம் குறைவான அமுக்கமும் செலுத்தப்படும் பொழுது சமச்சீர் அற்ற மடிப்பு மலை தோற்றம் பெறுகிறது. ஆனால் இன்னும் ஒரு முறையிலேயும் இந்த நில உருவம் சமச்சீரற்ற மடிப்பு மலை தோற்றம் பெறும். அது எவ்வாறு என்று சொன்னால், கிடையா காணப்படுகின்ற பாறைப்படையில அமுக்கம் செலுத்தப்பட்ட உருவாவது போன்று சமச்சீர் மடிப்பு மலையில ஏதாவது ஒரு பக்கம் அமுக்கம் அதிகமாக செலுத்தப்படும் பொழுது சமச்சீர் மடிப்பு மலை சமச்சீரற்ற மடிப்பு மலையாக மாறும். அப்ப கிடையா காணப்படுகின்ற பாறைப்படையில அமுக்கம் சமமற்ற முறையில செலுத்தப்பட்டாலும் சமச்சீரற்ற மடிப்பு மலை தோற்றம் பெறும். சமச்சீர் அற்ற மடிப்பு மலை தோற்றம் பெறும். அதே போன்று சமச்சீர் மடிப்பு மலையில் சமமற்ற முறையில் ஒரு பக்கம் அமுக்கம் அதிகமாக தள்ளப்படுமாக இருந்தால், ஒரு பக்கம் அமுக்க விசை அதிகமாக செலுத்தப்படுமா இருந்தால் சமச்சீர் மடிப்பு சமச்சீர் அற்ற மடிப்பாக மாறும்.
எனவே நாங்கள் இதை எவ்வாறு எடுக்கிறோம் என்று சொன்னால், சமச்சீர் மடிப்பு சமச்சீரற்ற மடிப்பாக மாறுகின்ற சந்தர்ப்பமும் காணப்படுகிறது என்பதை நீங்கள் நோட்ஸில் என்ன செய்ய வேண்டும், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான விளக்கத்தை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பார்த்தால்